வந்து கிளாஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நீங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸ் கிடைக்காம போயிடும். ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்லாம் கிடையாது. நம்ம வந்து ஆன் பண்ணணும். சில சமயங்கள்ல எனக்கு மறதி வந்துச்சுன்னா நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்து இதுவரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம என்ன பார்க்குறோம், அந்த நிறுவனம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் அது மட்டும் போதாது. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்கான நிறுவனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிசிஎஸ் இது ஏறிட்டே தான் இருக்கணும். ஆனால் இது சில சமயங்களில் இறங்கவும் செய்யுது. அப்போ எப்போ ஏறுது எப்போ இறங்குதுங்கிறத ட்ராக் பண்ண வேண்டியது ஆஸ் ஏ ட்ரேடராக நமக்கு அவசியம். இப்போ அந்த ஏற்ற இறக்கங்களை கண்காணிக்கிறதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய டூல் தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அல்லது டெக்னிக்கல் டூல்ஸ். மேஜராக இந்த 6 டூல்ஸ் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ட்ரெண்டு, கேண்டில்ஸ்டிக்கு, சார்ட் பேட்டர்னு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இண்டிகேட்டர். இந்த 6 டெக்னிக்கல் டூல்ஸை மட்டும் 6 டெக்னிக்கல் டூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக் உடைய மூவ்மெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுவோம். மேலே ஏறுதா கீழே இறங்குதா அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணுவோம். அப்போ இந்த 6 டூலும் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ஸ்டாக்கினுடைய பிரைஸ் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? பிரைஸ் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்றதுக்கு என்ன பண்ணுது, இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க சொன்னா ட்ரெண்ட். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரெண்டை வந்து நம்ம ஒரு ட்ரெயினரா நமக்கு வந்து தெரிய வேண்டியது ஒரு ஸ்டாக் எந்த ட்ரெண்ட்ல இருக்கு, எந்த ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஜென்ரலி வந்து 3 விதமான ட்ரெண்ட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப் ட்ரெண்டு, செகண்ட் ஒன் வந்து டவுன் ட்ரெண்டு, தேர்ட் ஒன் வந்து சைட்வேஸ். ஓகேங்களா? ஸ்டாக் என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த 3 ட்ரெண்ட்ல தான் எப்பவுமே வந்து மேக்ஸிமம் வந்து டிராவல் ஆகும். ஒன்று அப் ட்ரெண்ட்ல இருக்கும், இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும், இல்ல சைட்வேஸ்ல இருக்கும். சரி, நான் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கேன், நான் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஸ்டாக் வந்து நமக்கு சொல்லுமா ஃபோன் பண்ணி? கவனிச்சுக்கோங்க, நான் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கேன், கவனிச்சுக்கோங்க நான் டவுன் ட்ரெண்ட்ல போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஏதாவது நமக்கு சொல்லுமா? அப்படின்னா அப்படிலாம் சொல்லாத. நம்ம தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்பெல்லாம் வந்து ஸ்டாக் வந்து இப்படி வந்து மேல போயிட்டு இருக்குதோ அந்த ப்ராசஸ வந்து நம்ம என்ன ஆல்பபெட் மூலியமா வந்து நோட்டிஃபை பண்ணோம்னு சொன்னா ஹெச் அப்படின்னு ஆல்பபெட் மூலியமா நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏறுதுன்னு சொன்னா அது ஹெச் அப்படிங்கிற ஆல்பபெட் மூலியமா நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணுவோம். ஒரு ஸ்டாக் வந்து கீழே இறங்குதுன்னு சொன்னா அதை வந்து எல் அப்படிங்கிற ஆல்பபெட் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், நோட்டிஃபை பண்ணுவோம். எல் அப்படிங்கிற ஆல்பபெட் மூலியமா என்ன பண்ணுவோம், நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹெச் அப்படின்னு சொன்னா ஹை ஏறிட்டு இருக்கு, எல்ன்னு சொன்னா இறங்கிட்டு இருக்கு. சரி, இப்போ ஏறக்கூடிய ஸ்டாக் வந்து இப்படியே ராக்கெட் மாதிரியா போக போகுது? கிடையாதுல்ல. அது எப்படி, அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் தூரம் மேலே ஏறும், அதுக்கப்புறம் கீழே இறங்கும். திரும்ப கொஞ்சம் தூரம் மேலே ஏறும், அதுக்கப்புறம் கீழே இறங்கும். திரும்ப மேலே ஏறும், கீழே இறங்கும். சரிங்களா? அப்ப இந்த மேலே ஏறக்கூடிய இந்த மூவ்மெண்ட், இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர்ஷன் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பீக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோயஸ்ட் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை என்ன சொல்லுவாங்க, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்னா ட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதை பீக் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து ட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். பீக்கை வந்து நோட்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஹெச் அப்படிங்கிற ஆல்பபெட்டை யூஸ் பண்ணுவோம். ட்ராஃபை நோட்டிஃபை பண்றதுக்கு எல் அப்படிங்கிற ஆல்பபெட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே சார், இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அப் ட்ரெண்டுக்கு ஹெச், லோயர் ட்ரெண்டுக்கு எல்ன்ட்டு திரும்ப இங்க ஹெச்எல் வருது அப்படின்னா ஆமா. இப்போ ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்குன்னு வைங்களேன், என்ன அர்த்தம், மேலே ஏறிட்டு இருக்கா? அப்ப இந்த போர்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெச் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த போர்ஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெச் எல். ஃபர்ஸ்ட் ஹெச் என்ன நமக்கு காமிக்குது, அதோட ட்ரெண்டை காமிக்குது, மேலே ஏறி போயிட்டு இருக்கு. எல் அப்படிங்கிறது லோயஸ்ட் பாயிண்ட்டை காமிக்குது, அந்த அந்த ஹை ஏதாவது மேலே போகக்கூடிய அந்த ட்ரெண்ட்ல லோயஸ்ட் பாயிண்ட். ஹெச் ஹெச் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா மேலே போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல வந்து ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ வந்து மேலே ஏறும்போது அங்க இருக்கக்கூடிய பீக்கை வந்து ஹெச் ஹெச் நோட்டிஃபை பண்ணுவோம், லோயஸ்ட் பாயிண்ட் வந்து ஹெச் எல் நோட்டிஃபை பண்ணுவோம். அடுத்தது இதை வந்து என்ன சொல்லுவோம், ஹெச் ஹெச்னு நோட்டிஃபை பண்ணுவோம். அடுத்தது இது ஹெச் எல், இது வந்து ஹெச் ஹெச், இது வந்து ஹெச் எல். புரிஞ்சுங்களா?
இந்த ஆல்பாபெட் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ரெண்டாவது வந்து இப்ப டவுன் ட்ரெண்டுக்கு நீங்க தான் சொல்லணும். எப்படி அதை நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். ஒரு ஸ்டாக் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இப்படி வந்து இறங்கிட்டு இருக்கு. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இறங்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாது, சல்லுன்னு இப்படி கல் உழுவுற மாதிரிலாம் இறங்காது. எப்படி இறங்கும், கொஞ்சம் இறங்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஏறும், திரும்ப இறங்கும், திரும்ப ஏறும், திரும்ப இறங்கும், திரும்ப ஏறும், இந்த மாதிரி தான் போயிட்டோம். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த போர்ஷனுக்கு வந்து என்ன ஆல்பபெட் கொடுக்கலாம்? ரெண்டு ஆல்பபெட் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சூப்பர், எல்ஹெச், அவ்வளவுதான். இது என்ன சொல்லுவோம், எல்ஹெச். ஃபர்ஸ்ட் எல் என்ன காமிக்குது, டவுன் ட்ரெண்ட் காமிக்குது. செகண்ட் ஹெச் என்ன காமிக்குது, அதுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட் காமிக்குது. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம்? சூப்பர், அவ்வளவுதான், எல் எல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எல் வந்து டவுன் ட்ரெண்ட் காமிக்குது, செகண்ட் எல் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அதோடைய லோயஸ்ட் பாயிண்ட் காமிக்குது. அப்ப இது எல்ஹெச், இது எல்எல், திரும்ப இது எல்ஹெச், இது வந்து எல்எல். ஓகேவா? சரிங்களா? அப்போ அப் ட்ரெண்டுக்கு என்ன மாதிரியான ஆல்பபெட் யூஸ் பண்ணும், டவுன் ட்ரெண்டுக்கு என்ன மாதிரியான ஆல்பபெட் யூஸ் பண்ணும், இது சொல்லிட்டோம். சரி, இது நமக்கு எதுக்கு வேணும்? ஆக்சுவலி இதை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டாக் வந்து இப்படி ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், அது லைஃப் லாங் அப்படியே அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்குமா? போயிட்டு இருக்காது. டவுன் ட்ரெண்டுக்கும் கொஞ்சம் மாறும். அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு மாறுதுங்கிறது எப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம்? இப்போ உதாரணமா இந்த போர்ஷன் வந்து ஹெச்ஹெச், ஹெச்எல், ஹெச்ஹெச், ஹெச்எல், ஹெச்ஹெச், ஹெச்எல். ஓகேங்களா? ஹெச்எல். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு மாறுதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கோன்னா, எப்போ ஒரு ஸ்டாக் வந்து அதோடைய ப்ரீவியஸ் ஹையர் லோவை ப்ரீவியஸ் ஹையர் லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சோ, அப்போ அதனுடைய அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதோடைய அப் ட்ரெண்ட் என்ன ஆயிருச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு. சொல்றது புரியுதா? எப்போ ஒரு ஸ்டாக்கு தன்னுடைய ப்ரீவியஸ் ஹையர் லோவை வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்கிடுச்சோ, அப்போ அதோடைய அப் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. நல்ல கவனிங்க, நான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர, அடுத்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஓகேவா? அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா ஏன் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் சில சமயங்கள்ல வந்து மார்க்கெட் சைடுவேஸ்ல கூட இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேங்களா? சைடுவேஸ்ல கூட என்ன ஆகும், மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அப்போ அப் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகிறதுனால மட்டுமே அது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ டவுன் ட்ரெண்ட் ஆரம்பம் ஆயிடுச்சுங்கிறத நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பக்கம் இன்னொரு ஹையர் லோக்கு கீழே ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அதனுடைய டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு, என்ன பண்ணலாம், நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். சரியா? இது அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது. சரி, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது எப்படி? டவுன் ட்ரெண்ட்ல நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்டாக் வந்து கண்டினியூஸா இறங்காது. கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் ஏறும், கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் ஏறும். நம்ம அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஆல்பபெட்டு எல்எல், எல்ஹெச், எல்எல், எல்ஹெச், எல்எல், எல்ஹெச், இது வந்து எல்எல். ஓகே. இப்போ எப்போ வந்து ஒரு ஸ்டாக்கினுடைய பிரைஸ் மூமெண்ட் அதோடைய ப்ரீவியஸ் லோயர் ஹைய கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏறிச்சோ, அப்போ அதனுடைய டவுன் ட்ரெண்டுங்கிறது கம்ப்ளீட்டட். அதோடைய டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட். சரிங்களா? அப்போ டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்? ஏன்னா இங்க கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணலாம், அது சைடுவேஸ் மூமெண்ட்ல போகலாம். சைடுவேஸ் மூமெண்ட்ல போகலாம். எப்போ வந்து அதனுடைய இந்த பாயிண்ட், அதாவது
இந்த ஹையர் ஹை உடைய பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிட்டு மேலே போயிருச்சோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அதனுடைய அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது சைட்வேஸ் உடைய ஃபேஸ். இது வந்து வைக் ஆஃப் தியரின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தியரியில் இதை பற்றி நம்ம அட்வான்ஸ் கோர்ஸில் படிப்போம். அதாவது மார்க் அப்பு, மார்க் ஃபேஸு, சாரி மார்க் அப்பு, மார்க் டவுனு, கன்சாலிடேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு 4 ஃபேஸஸ் இருக்கும். அது அந்த தியரியில் டீட்டெயிலாக அதை படிப்போம். அப்போ ஒரு ட்ரெண்ட் முடியும் போது அது டைரக்டா அடுத்த ட்ரெண்டுக்கு போகணுங்கிறது என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. சரிங்களா? என்ன பண்ணலாம், அது வந்து சைட்வேஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப ஆஸ் எ ட்ரேடரா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, முதல்ல ஒரு ஸ்டாக் வந்து எந்த ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குங்கிறத நோட் பண்ணணும். ஒரு ட்ரேடரா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இப்ப போலீஸ்காரங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ்காரன் அப்படிங்கிறது நீங்க ஒரு குற்றவாளியை வந்து பார்த்த உடனே அவன் தப்பு பண்ணியிருப்பானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அது எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுங்கிறது அது ரெண்டாவது ப்ராசஸ். ஓகேங்களா? எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுங்கிறது என்னது, அது வந்து ரெண்டாவது ப்ராசஸ். அந்த மாதிரி ஆஸ் எ ட்ரெயினரா நீங்க என்னன்னு சொன்னா, அது எந்த ட்ரெண்ட், ஒரு ஸ்டாக் இருக்குன்னா எந்த ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல்ல. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இங்க பாருங்க, இங்க இருந்து எடுத்துக்கலாம். மேல போகுது, கொஞ்சம் கீழே இறங்குது. 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 மேல போகுது. அதுக்கப்புறம் பாருங்க, எந்த பாயிண்ட்டை தொட்டா நமக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம பேர் கொடுத்துடலாமா? பேர் எப்படி நம்ம கொடுப்போம்? இது வந்து ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. அப்போ கடைசியா வந்திருக்கக்கூடிய ஹையர் லோ இதுதான். இப்போ இதை தாண்டி கீழே இறங்குச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அதோடைய அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லிடலாமா? அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, இது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தள்ளாடிட்டு இருந்தது. எப்போ இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுச்சோ அதுக்கப்புறம் சட 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 சடன்னு கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? என்ன பண்ணிருச்சு, இந்த பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ண உடனே, இந்த பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ண உடனே ப்ரீவியஸ் ஹையர் லோவை கிராஸ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, சல் 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 சல்னு கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. சரி, இப்போ இந்த ஸ்டாக் உடைய மூவ்மெண்ட் எப்படி நம்ம ட்ராக் பண்றது? இப்போ வந்து அதோடைய ஹையர் லோ, ஹையர் ஹைங்கிறது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணோம்? சரி, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்படி ஸ்டாக் கீழே இறங்கிருச்சு, இப்போ மேலே ஏறுது. மேலே ஏறும்போது நம்ம எதை வச்சு இது வந்து மேலே போயிருக்குங்கிறத முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் அங்க வந்து 3 கிரீன் கலர் கேண்டிலாவது வந்திருக்கும். அப்பதான் நம்ம எப்படி எடுத்துக்குவோம், அது வந்து ஓகே கொஞ்சம் மேலே ஏறி இருக்குன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? அதே மாதிரி கீழே இறங்கும் போது என்ன என்ன பண்ணணும், குறைஞ்சது வந்து 3 ரெட் கலர் கேண்டிலாவது வந்திருக்கும். குறைஞ்சது 3 ரெட் கலர் கேண்டிலாவது வந்திருக்கணும். அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அது வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி. சரிங்களா? அப்போ வந்து என்னன்னு சொன்னா, மேலே ஏறும்போது குறைஞ்சது 3 கிரீன் கலர் கேண்டிலாவது இருக்கணும். கீழே இறங்கும்போது குறைஞ்சபட்சம் 3 ரெட் கலர் கேண்டிலாவது இருக்கும். Okay. அந்த வகையில பாருங்க, இந்த இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டாக் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து கீழே வருது. எங்கேயாவது 3 ரெட் கலர் கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் இருக்கா, இருக்கு. இங்க இருந்து திரும்ப இது மேல. அதுக்கடுத்து வேற எங்கேயாவது இருக்கா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. கண்டினியூஸ் டவுன்ஃபால். இங்க வந்திருக்கு. அப்போ நம்ம இதுக்கு எப்படி பேர் கொடுப்போம்? இது வந்து லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. அடுத்து வந்து லோயர் ஹை பக்கமா போயிட்டு இருக்குது. ஓகே, லோயர் ஹை பக்கமா போயிட்டு இருக்கு. இங்க ஒரு 3 கிரீன் கலர் கேண்டில் வந்துருச்சு.
ஆனா இங்க திரும்ப வந்து 3 ரெட் கலர் கேண்டில் வரல. ஓகேவா? அப்ப இது வந்து இதுவரைக்கும் கன்டினியூஸ் மூவ்மெண்ட் தான். அப்ப இதோடைய டவுன் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு எப்போ சொல்லுவோம்? இந்த பாயிண்ட்ட தாண்டணும். இந்த பாயிண்ட்ட தாண்டி அது மேல வந்தா தான் அதோட டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட். இல்லன்னா என்ன பண்ணலாம்? இங்க இருந்து இப்படி திரும்ப கீழ இப்படி கூட வரலாம். ஓகேங்களா? இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இந்த ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும். ஏன்னா வேற சில காரணங்கள வச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு ஸ்டாக்க பார்த்தாலும் அது இப்ப என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இங்க பாருங்க சன்சீரா. ஓகே. இது நமக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப இந்த ஸ்டாக்க ட்ராக் பண்ணும்போது இங்க இருந்து ட்ராக் பண்ணீங்கன்னா, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. அதுக்கு அடுத்தது ஹையர் ஹை, ஹையர் லோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து சின்னதா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் குடுத்துட்டு, ஹையர் ஹை, ஹையர் லோ. அதுக்கு அடுத்தது ஹையர் ஹை, ஹையர் லோ. திரும்ப வந்து இப்போ ஹையர் ஹை. இப்ப கிளியர் கட்டா போயிட்டு இருக்கா? எப்போலேருந்து அப் ட்ரெண்ட்ல இது இருக்குது? போன செப்டம்பர்ல இருந்து இது வரைக்குமே நான் தான் கிளியர் கட்டான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1200ல ஆரம்பிச்ச ஜர்னி இப்போ 2400 100% ஏறிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் என்னன்னு சொன்னா அப் ட்ரெண்ட்ல தான் அதோடைய டிராவலிங் போயிட்டு இருக்குது. இப்ப இதோடைய அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறத நம்ம எப்போ சொல்லுவோம்? அதோடைய ப்ரீவியஸ் ஹையர் லோ இங்க இருக்கு. இந்த பாயிண்ட்ட தாண்டி அது கீழ வந்துருச்சு அப்படின்னா, அதோடைய அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்காக டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்? ஏன்னா இங்க வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் அது குடுக்கலாம். ஓகேவா? சைட்வேஸ் மூவ்மெண்ட் குடுக்கலாம். குடுத்துட்டு திடீர்னு மேல கூட ஏறலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து திரும்ப என்ன பண்ணுவோம்? மேல ஏறுறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி வந்து போலீஸ் வந்து ஒரு ஒரு அக்யூஸ்ட பார்த்தா அவன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி வந்து ஒரு ட்ரேடருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த ஸ்டாக் என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை. இப்ப என்எம்டிஎஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. திரும்ப ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. அதே சைட்வேஸ் மூவ்மெண்ட் குடுத்துட்டு, திரும்ப என்ன ஆயிட்டு இருக்கு? இங்க இருந்து இந்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ண திரும்ப மேல ஏறிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஸ்கில் நமக்கு வரணும். எந்த ஸ்டாக் எடுத்துட்டாலும் நமக்கு பார்க்கக்கூடிய இத பாருங்க அப்போ. அடுத்தது பாரத் கோல். இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா, எப்போ நம்ம சொல்லுவோம் இதுல டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு? இங்க வந்து லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. இந்த பாயிண்ட்ட தாண்டினா தான் அதோடைய டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி எந்த ஸ்டாக் எடுத்துட்டாலும் மேஜரா 99% உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அத வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அது வந்து அப் ட்ரெண்ட் முடிச்சுட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வருதா? இல்ல டவுன் ட்ரெண்ட் முடிச்சுட்டு அப் ட்ரெண்டுக்கு வருதா? இல்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கா? இத பாருங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் என்னதான் சைட்வேஸ் மூவ்மெண்ட்லயே தான் போயிட்டு இருக்கு. ஓகே. இங்க ஆரம்பிச்ச ஜர்னி கிட்டத்தட்ட ஒரே அந்த பிரைஸ் ரேஞ்சிலே தான் போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. சைட்வேஸ் மூவ்மெண்ட்லயே தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த டூல் அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரெண்ட் என்ன? ஒரு ட்ரெண்ட கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஸ்கில்ல நம்மகிட்ட உருவாக்கணும். அப்ப ட்ரெண்ட கண்டுபிடிச்சோம்னா, அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்து என்ன பண்ணணும்? அல்லது இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் எந்த ட்ரெண்ட் கன்டினியூ ஆக போகுது? அப் ட்ரெண்ட் கன்டினியூ ஆக போதா? டவுன் ட்ரெண்ட் கன்டினியூ ஆக போதா? அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இன்னைக்கான கிளாஸ் ஓவர். ட்ரெண்டுடைய கிளாஸ் தான் இன்னைக்கு. நாளைக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்னைக்கான கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா?
யா டுமாரோ மீன்ஸ் மண்டே. இன்னைக்கு ஃப்ரைடே, இந்த வீக் உடைய லாஸ்ட் கிளாஸ். சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்காது. அடுத்த கிளாஸ் வந்து மண்டே. சரி, இப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னன்னு சொன்னா, நீங்களா ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுங்க. ஓகேவா? நீங்களா வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுங்க. உதாரணமா வந்து ஆமா, ட்ரேடிங் வியூ உடைய ஆப் மட்டும் தான் எடுக்கணும். மற்ற எதுவுமே வேணாம். சரிங்களா? மற்ற ஸ்டாக் நீங்க இதுதான் வந்து நமக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு எப்படி குரானோ, இந்துக்களுக்கு எப்படி பகவத்கீதாவோ, கிறிஸ்டின்ஸ்க்கு எப்படி பைபிளோ, அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த ஆப், ட்ரேடிங் வியூ ஆப், இதோட இம்பார்ட்டன்ஸை இதை விட நம்ம இன்னும் தெளிவா சொல்ல முடியாது. ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கான அசைன்மெண்ட் என்ன, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டாக் எடுங்க. ஸ்டாக்ல வந்து என்ன பண்ணணும், இந்த ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி, ஓகே, இது என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இது வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்க எழுதி, ஓகே, இங்க சைடுல பாத்தீங்கன்னா வந்து டேக் எ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு இருக்கா, டேக் எ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஸ்னாப்ஷாட்ல கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணி நம்முடைய குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. குரூப் எங்க இருக்குது? இங்க இருக்கு. நம்முடைய குரூப்பை என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி காப்பி பண்ணிடுங்க. வேலை முடிச்சு. சரிங்களா? இதுதான் உங்களுக்கான மண்டேக்கு முன்னாடி இந்த அசைன்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். How to use the tools in the trading view like lines and arrow. அதாவது நீங்க வந்து இந்த சைடுல போனீங்க அப்படின்னா, இந்த பக்கம் சைடுல இருக்குல்ல, இந்த பக்கம் இது எல்லாமே வந்து டூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதை வந்து நீ கிளிக் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறத அதை காமிக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன இருக்குது அதை நீங்க ஸ்டார் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி வந்துடும். இப்போ டூல்லாம் பாருங்க, எந்த டூல் வந்து ரெகுலர் நான் யூஸ் பண்றேனோ இங்கே கொடுத்து வச்சிருங்க பாருங்க. அந்த டூல்ல நீங்க ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இங்க முன்னாடி வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஃபிபனோச்சி, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டூல்ஸ், இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ்ல படிப்பீங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்க கீழே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து அட்வான்ஸ் டூல்ஸ் தான். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஜியோமெட்ரிக் டூல்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள், இந்த ஆரோ, இந்த பாத், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் கிடைச்சும். ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைச்சும். ஒன்னும் இல்லை, ஒரு மொபைல் ஆப் மாதிரி தான். மொபைல் ஆப் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக பழகுறோம்ல, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஓகே, கிளியர். சரி, ஓகே, இன்ஷால்லா அப்போ வந்து மண்டேயோட கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். மண்டே வரைக்கும் அசைன்மெண்ட் தள்ளி போடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.